சித்ரா பௌர்ணமி காலையில் நேரத்திலேயே எங்கள் ஃபேமிலியோட எல்லாருமே கிளம்பி குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம். எங்கள் குலதெய்வம் கோயில் சேலம் பக்கத்தில் செம்மாடம்பட்டி. முதல்ல சென்றாய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டோம். பெருமாள் கோயிலில் வஸ்திரமெல்லாம் சாமிக்கு சாத்தி பூவெல்லாம் இங்கேருந்து நிறைய கோத்து கொண்டு போயிருந்தோம். அதுவும் எல்லாம் சாமிக்கு சாத்தியாச்சு. எங்கள் பசங்க சூர்யாவையும் சௌந்தரியம் தான் தீபம் போட சொல்லியிருந்தோம். நல்ல சூப்பராக தீபம் போட்டு கொடுத்தாங்க. சிறப்பான பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பிரசாதமெல்லாம் வாங்கிட்டு அங்கிருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். வீரக்கம்மன் கோயிலுக்கு போயிட்டோம். அங்கே வருஷம் சித்ரா பௌர்ணமிக்கு எங்கள் அபிஷேகம். போன வருஷத்துலேருந்து இன்னொரு பங்காளியும் எங்கள் கூட சேர்ந்துட்டாங்க. இப்போ நாங்கள் 2 பேருமே சேர்ந்து அம்மனுக்கு சிறப்பாக அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். வீரக்கம்மன் கோயிலில் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு கட்டளைதாரர் யாரோ அவங்க கையால் தீபம் போட்டதுக்கு அப்புறம் தான் பூஜை ஆரம்பிப்பாங்க. நாங்களும் சந்தோஷமா தீபம் போட்டுட்டு பூஜையை ஆரம்பிச்சிட்டோம். யாகம் பண்ண ஆரம்பிச்சதும் அபிஷேகமும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா அபிஷேகமும் நல்லா சிறப்பாக பண்ணாங்க. யாகமும் அபிஷேகமும் ஒரே நேரத்தில் நடந்துட்டு இருந்தது. அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு கரெக்டாக யாகமும் முடிஞ்சது. யாகம் முடிஞ்சு பூர்ணாகதி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்வர்ணாபிஷேகம் பண்ணுறதுக்கு நாங்கள் வீட்டிலிருந்தே நகைகள்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதெல்லாம் அம்மனுக்கு அழகாக சாத்தி யாகம் பண்ணி அந்த கலச தீர்த்தத்தை எங்கள் கையாலேயே சாமிக்கு அபிஷேகம் பண்ணோம். ரொம்ப ரொம்ப மன நிறைவாகவும் இருந்தது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அடுத்த வருஷமும் இதே மாதிரி அபிஷேகம் பண்ணுற பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டே பண்ணணும். எப்போவுமே சித்ரா பௌர்ணமி வர்றதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே இந்த வருஷம் எந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணிடுவோம். அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு நாங்கள் கொண்டு போயிருந்த வஸ்திரத்தை அம்மனுக்கு சாத்தி சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அழகாக ஜொலிச்சிட்டு இருந்தாங்க எங்கள் வீரக்கம்மா. மகா தீபாராதனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இன்னொரு உற்சவர் எடுத்துகிட்டு போய் தேரில் வச்சு கோயிலை சுற்றி ஒரு வலம் வந்தோம். கோயில் கமிட்டி சார்பாக கட்டளைதாரர்களுக்கு மரியாதை செஞ்சாங்க. மென்மேலும் இந்த மாதிரி சிறப்பான பூஜைகளெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு ஆசீர்வாதம் பண்ணாங்க. பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அன்னதானத்துக்கு ஸ்வீட்டு, வாழைக்காய் பொரியல், மசாலா சுண்டல், சாதம், உப்பு பருப்பு, அவரைக்கொட்டை கூட்டு, ரசம், மோர். எங்கள் குலதெய்வம் கோயிலில் எப்போவுமே இந்த மெனு தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அன்னதானமும் நல்லா சிறப்பாக நடந்தது. 140 பேருக்கு மேலே சாப்பிட்ருக்காங்க. நாங்களும் அங்கே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். சித்ரா பௌர்ணமி எங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருந்தது.